சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு புதுவிதமான நிகழ்ச்சிக்குள்ள செல்ல இருக்கின்றோம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல இன்று நாம் அங்கனே பெரிய நீ என்ற பெருமானை பத்தி பாடின ஒரு 9ஆம் திருமுறை வரியாகவே எடுத்து இன்று சிந்திக்கிறதுக்கு இருக்கின்றோம். இந்த சிந்தனையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுவதற்காக இலக்கிய மேகம் என் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயாவுடைய பேரே பாத்தீங்கன்னா இலக்கிய மேகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேகம் எந்த அளவுக்கு தன்னலம் அற்றதாக இருக்கும். நமக்கு என்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல், யாருக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் பொழியக்கூடிய தன்மை கொண்டதுதான். அப்படிப்பட்ட இலக்கிய மேகமான ஐயா அவர்கள்தான் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, முதுநிலை தமிழ் படித்தவர்கள், முதுநிலை கல்வியியலும் படித்திருக்கின்றார்கள். இளங்கலை இயற்பியல் படித்தவர்கள். தலைமை ஆசிரியராக ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா நடுநிலை பள்ளியில், தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். அதே நேரத்துல தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் திருக்கோவில் ஆலய அர்ச்சகராகவும் பணியாற்றி வருகின்றார்கள். ஐயா ஸ்ரீவித்யா என்ற மாத இதழின் ஆசிரியராகவும் தனது பணியை தொடர்ந்து வருகின்றார்கள். வாங்கிய பட்டங்கள் அப்படின்னு பார்த்தா இலக்கிய மேகம் என்ற இந்த அற்புதமான ஒரு பட்டம், அதோடு செந்தமிழ் அருவி, சகடபுரம் ஸ்ரீ வித்யாபீடம் தமிழ் ஆஸ்தான கவிஞர், சிவநேரி குருமணி, மனித நேயர், ஆன்மீக எழிலுரை அருட்செல்வர், வாழும் வாரியார், சேவை மாமணி, திராவிட பாஷா விஷக்ஷணா என்ற பல விருதுகளை தன்னுடையதாக ஆக்கியிருக்கின்றார். அதில் அடியனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பட்டம் தமிழ் சுடர் என்ற பட்டம் அவர்கள் வாங்கியது. ரொம்ப அதாவது அந்த தமிழ் சுடர் அப்படிங்கும் போது நம்மளை ஈர்க்கும் விதமாக இருக்கின்றது. அதே நேரம் செந்தமிழ் வித்தகர், திருவருட்செல்வர், வித்யா சேவா ரத்னா, கம்பன் பணிச்செம்மல் என்று பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவர் பல நூல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுல குறிப்பிடத்தக்கதாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீ கூத்தாடி முத்து பெரிய நாயகி அம்மன் அந்தாதி, அதே மாதிரி 108 போற்றி துதி நூல்கள், துதி பாடல்கள், சர்க்குரு பாமாலை, கற்பக விநாயகர் அந்தாதி போன்றவைகள் எல்லாமே நம்ம ரொம்ப இது மாதிரி பல நூல்கள் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். சொற்பொழிவுகள், ஏராளமான சொற்பொழிவுகள் செய்து வருகின்றார்கள். இன்றளவும் ஐயாவுடைய பேச்சுக்கு நிறைய எங்களை மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் காத்துட்டு இருப்போம் ஐயாவுடைய பேச்சு எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு யதார்த்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள ஆலயங்களில் கும்பாபிஷேக வர்ணனை நிகழ்த்தி கொண்டும் வருகின்றார்கள். இது எல்லாத்துக்கும் மேல இன்று நம்ம உலகியல்ல மிகவும் ஆசைப்படக்கூடிய ஒன்றை அவர் சைவத்தில், அதாவது ஆன்மீகத்தில் செய்திருக்கின்றார். அதாவது கின்னஸ் சாதனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். கின்னஸ்ல எங்க பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2016 தைப்பூசத்தின் போது ஆஸ்ட்ரோ உலகம் மலேசியா நிறுவனத்திற்காக தமிழ் அறிஞர்களுடன் இணைந்து 56 மணி நேரம் தொடர் வர்ணனை செய்து கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் தான் இன்று நம்மோடு இந்த அற்புதமான பொழிவுக்கு, அதாவது அங்கனே பெரிய நீ என்ற பொழிவுக்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா, சிவாய நம. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் கை. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யா பீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்சும் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் விற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் இன் திருநாமங்கள் தோத்திரமே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பிற்குரியவர்களே, பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்கின்ற
அற்புதமான நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் கூட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கின்ற மாணிக்கவாசக பெருந்தகையினுடைய வார்த்தையை சிந்தித்து அவருடைய திருவருள் கூட்டி வைத்து 9ஆம் திருமுறையை உலகெங்கிலும் பல்வேறு சிந்தனை நோக்கிலே பல்வேறு பார்வையிலே அவர்களுடைய 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் அத்தனை பேருடைய மிக பெரும் புகழையும் இந்த வலைத்தளம் மூலமாக எடுத்துச் செல்லக்கூடிய அன்பிற்குரிய எம்பிராட்டியாய் திகழக்கூடிய சிவலாவண்யா அவர்கள் இந்த அரும்பணியை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி இன்னும் மென்மேலும் இது போன்று 11ஆம் திருமுறையையும் நாம் உலகத்திலே மக்களுக்கு நிறைய எடுத்துச் சொல்ல வேண்டி இருக்கிறது. காரணம் 12 திருமுறைகளிலே மற்ற திருமுறைகள் எல்லாம் 1, 2, 3 முதல் 7 திருமுறைகள், 8ஆம் திருமுறை, திருமூல திருமன்றம் என்கிறக்கூடிய 10ஆம் திருமுறை, பெரிய புராணம் என்கின்ற 12ஆம் திருமுறை எல்லாம் மக்களிடத்திலே பரவி இருக்கின்ற தன்மை போன்று 9ம் 11ம் பரவ வேண்டும் என்று எப்பொழுதும் என்னுடைய மிகச் சிறப்பாக இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற இந்த குழுவினருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய பேரருளை பெறுவது என்பது அத்தனை சுலபம் அல்ல. சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே என்று நமக்கு திருமூலர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். சிவ என்று சொல்லுவதற்கே அவனுடைய நாமத்தை சொல்லுவதற்கு அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது எப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு ஞானசம்பந்த பெருமான் கற்றுத் தந்திருக்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குறிப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுதே நமக்குள்ளே ஒரு உணர்வு, நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய எழுச்சி வர வேண்டும். எப்படி நம்முடைய அன்பிற்குரிய உறவு முறை, அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த பாசத்திற்குரிய உறவாக இருக்கலாம். அவர்களை அழைக்கிற பொழுது நமக்கு எப்படி ஒரு உள்ளூர நமக்குள்ளாக ஒரு உணர்ச்சி பெருக்கு தோன்றுகிறதோ அதை விட 100 மடங்கு உணர்ச்சி பெருக்கு இந்த நாமம் சொல்லுகிற பொழுது நமக்கு வர வேண்டும். சிவாய நம என்று சொல்லுவதோடு அந்த சிவாய நம என்று சொல்லுகிற பொழுதே நம்முடைய நாடி நரம்பெல்லாம் அந்த நாமத்தினுடைய அழுத்தம், அந்த நாமத்தினுடைய தாகம், அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது அடியார் பெருமக்கள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய தாகம், ஏக்கம், இதெல்லாம் அந்த சிவ என்கின்ற சப்தத்திற்கும் அந்த நாமத்திற்கும் நமக்குள்ளாக ஒரு உணர்ச்சி பெருக்காக எழ வேண்டும். அது சாதாரணமாக எத்தனையோ பிறவிகளிலே தொடர்ந்து 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 எம்பெருமானுடைய திருவருளை பெற்றிருந்தால் மட்டும்தான் அத்தனை ஒரு ஆசை, அத்தனை ஒரு வேகம், அத்தனை ஒரு சிந்தனை நமக்கு. எப்படி கண்ணப்ப நாயனாருக்கு அந்த குடுமித்தேவரை பார்த்த உடனேயே உணர்ச்சி பெருக்கினாலே ஓடி போய் கட்டி தழுவி முகர்ந்து ஒரு தாய்ப்பசு ஒரு கன்றை எவ்வாறெல்லாம் மிகப்பெரிய அளவிலே சுற்றி சுற்றி வந்து முட்டி முகர்ந்து சந்தோஷப்படுமோ அப்படி கண்ணப்ப நாயனார் குடுமித்தேவரை பார்த்த உடனே சந்தோஷம்.
அது சாதாரணமான நிகழ்வு அல்ல. அது போன்றுதான் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அடியார்மாரும் அவர்களில் இருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் வழி வழியாக ஒவ்வொருவருக்கும் அந்த அடியார் பெருமக்களுக்கு அந்த உணர்ச்சி பெருக்கோடு எம்பெருமானை அணுகுவது, உணர்ச்சி பெருக்கோடு அவன் நாமத்தை சொல்லுவது. மகளை திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணம் செய்த அந்த மகளானவள் கணவன் வீட்டிற்கு சென்ற பிறகு அவளிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிற தந்தை. அந்த அழைப்பு வந்த அடுத்த கணம் அந்த அலைபேசியை எடுத்து காதிலே வைத்த உடனே அப்பா என்று அவள் கூப்பிடுகிற பொழுது, மகளே என்று அழைக்கக்கூடிய அந்த தருணத்திலே அந்த வார்த்தைக்கு முன்னாலே எப்படி கண்ணீர் ததும்புமோ அது போன்று எம்பெருமானுடைய திருச்சந்நிதியிலே நிற்கிற பொழுது, ஒவ்வொரு முறையும் எம்பெருமானை தரிசனம் செய்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது, நாமம் சொல்லுகிற பொழுது நமக்கு கண்ணீர் வருமானால் நாம் எம்பெருமான் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் என்ற பொருளாகும். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலாதார், அன்பே சிவமாவது ஆவரும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பார் திரும்ப. அன்பும் சிவமும் இரண்டல்ல என்கின்றது அந்த தருணத்திலே. பிறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுளன் மாமணிச் சோதியான் உறவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே என்று அப்பர் பெருமான் பாடும். கடைய முன்னிற்கும், வாங்கி கடைய முன்னிற்கும், முருக வாங்கி கடைய முன்னிற்கும் என்று வாரியார் சுவாமிகள் சொல்வார். 3 நிலை. பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான். பாலுக்கு அது வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம். பாத்திரத்திலே சிறிது அழுக்கு இருந்தாலும் கூட பால் திரண்டு போகும், கெட்டு போகும். இப்ப தூய்மையான பாத்திரத்திலே பாலை எடுத்து அந்த பாலை காய்ச்சி, அந்த காய்ச்சின பாலை வெளியில எடுத்து வைத்து இளம் சூடு ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த பாலிலே சிறிது தயிரை சேர்த்து, பிறகு அது தயிராகும் வரைக்கும் பொறுத்திருந்து அந்த தயிரை மத்தை எடுத்து கடைந்து, அந்த கடைந்த பிறகு வெளியே வரக்கூடிய வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயை மீண்டும் பக்குவமாக காய்ச்சினால் நெய் கிடைக்கிறது. ஒரு பாலிலே இருந்து நெய்யை எடுப்பதற்கே நமக்கு இவ்வளவு பெரிய முயற்சியும் பொறுமையும் தேவை என்று சொன்னால், இந்த ஹிருதயம், இந்த இதயத்திற்குள்ளே எம்பெருமானை காண்பதற்கு அதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய பல்வேறு ஆணவ கண்ண மாயா மலங்களாலே இருக்கக்கூடிய தடுப்புகளை எல்லாம் கடந்து எம்பெருமானை நாம் உணர்ந்து தெளிவது. அப்ப அந்த நாமத்தை சொல்வது, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததுந்தான் வம்மின் ஏத்துதுங்கான் வம்மின் உலகியலீர் மரணமிலாப் பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகலேன் சத்தியம் சொல்லுகின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே என்று வள்ளல் பெருமான் கதறுகின்றார். நினைந்து நினைந்து, ஒரு தடவை இல்ல 2 தடவை திரும்ப திரும்ப ஒவ்வொன்றையும் சொல்லுவார். அது என்ன நினைந்து நினைந்து என்றால், நம்முடைய சிறுமை அவனுடைய பெருமை. அதைத்தான் நாம் 9ஆம் திருமுறையிலே பார்க்க போகிறோம். மாபெரும் சித்தர் கருவூர்த்தேவர் சொன்ன பாடல். அவன் எவ்வளவு பெரியவன், நாம் எவ்வளவு சிறியவன்.
இந்த பிரபஞ்ச நோக்கிலே, இந்த பிரபஞ்சம் ஓடுகின்ற மிகப்பெரிய வெள்ளப்போக்கிலே அவனுடைய காலம் என்பது எவ்வளவு, நம்முடைய காலம் என்பது எவ்வளவு என்பதை நாம் சிந்திக்க தெரிந்திருந்தாலே அவனுடைய பெருமை நமக்கு புரியும். பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்வார், 33 கோடி வாழ்நாள் கொண்டவன் ராவணன். ஒரு நாள் கைலை மலையிலே திடீரென்று ஒரு சப்தம் கேட்கிறது. இந்த சப்தம் கேட்ட உடனே தவத்திலே இருந்த முனிவர்கள் அப்படி தவம் கலைந்து இமைகளை மெதுவாக திறந்து வாய் கூட பேசாமல் எம்பெருமானை நோக்கி புருவத்தினாலேயே இந்த சப்தம் என்ன என்று கேட்கிறார். அங்கே பேச்சு இல்லை, வாக்கிறந்த பூரணம், மறைக்கு அப்பால், அங்கே பேச்சுக்கு வேலை இல்லை. அப்படி புருவத்தை உயர்த்தி இது என்ன என்று அவர்கள் எல்லாம் ஒரு சேல பார்க்கிற பொழுது எம்பெருமான் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், சிவப்பரம்பொருள் ஒன்றுமில்லை, ராவணன் பிறந்திருக்கிறான் என்றார். மீண்டும் அவர்கள் அமைதியாக கண்களை மூடி தவநிலையிலே சிவத்துடன் ஐக்கியமானார்கள். ஒரு சுண்டுகின்ற நேரம் மறுபடியும் அதே சப்தம் கேட்டதாம். கேட்ட உடனே மீண்டும் விழிகளை மெல்ல திறக்கிற பொழுதே எம்பெருமான் குறிப்பால் உணர்த்தினாராம், ராமன் ராவணனை கொன்று விட்டார், அவ்வளவுதான் இந்த சப்தம். 33 கோடி வாழ்நாளே அங்கே சுண்டுகிற நேரம் என்று சொன்னால், அப்புறம் மற்ற வாழ்நாளை எல்லாம் பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே. உங்கனே பெரியவன் அவன். அவனுடைய பெருமையை உணர்ந்து நம்முடைய சிறுமையை உணர்ந்து, அவனுடைய பெருமையை நினைந்து நம்முடைய சிறுமையை நினைந்து, அவனுடைய பெருமையை நெகிழ்ந்து எவ்வளவு தப்பு பண்ணுகிறோம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்மனே என்று பட்டினத்தார் உருகுகின்றாரே. கல்லாப்பிழை இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த கல்வி இல்லை. அபிராமபட்டர்தான் சொல்லுவார், நித்தம் நீடு தவம் கல்லாமை என்று சொல்வார். நீடு தவம் கல்லாத பிழை, கல்லாப்பிழையும் கசியாத பிழை. என் மனம் கசியவில்லை. தாயுமானவர் கதறுவார், கல்லுருகும் வலிய பராய் கரடுருகும் எந்தன் உள்ளுருகும் வகையறியேன் என் செய்தேன் ஓதினேனே என்று சொல். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் எம்பெருமான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்துள் அழுத்தி வினை கடிந்த வேதியனை என்று சொல்லுவார் மாணிக்கவாசக பெருமான். இந்த மனம் கல் போன்று இருக்கிறது. அருணகிரிநாதர் தொடக்கத்திலேயே கந்தர் அனுபூதியிலே சொல்லுவார், நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருக என்று சொல்லுவார். கசிந்து உருகி நில்லா பிழை. இந்த மனம் கல் போலே எனக்கு ஏதோ ஒரு வகையிலே எனக்கு என்ன இருக்கிறது, கர்வம் இருக்கிறது. நான் படித்திருக்கிறேன், நான் பணம் வைத்திருக்கிறேன், நான் இளமையோடு இருக்கிறேன், எனக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறது, எனக்கு பதவி இருக்கிறது, என்னை சுற்றி நிறைய பேர் புகழை தந்திருக்கிறார்கள், நான் அப்படி நான் இப்படி என்று எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாயையினாலே நான் என்னை ஏதோ பெரிதாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி பெரிதாக சிந்தித்துக் கொண்டிருப்பதனாலே நான் என்ன செய்யவில்லை, கருதவில்லை. நீங்கள் சுத்தினாத்திலே தான் சொல்வார், அவன் நம்மை எல்லாம் கருதவில்லை என்று சொல்வார்கள். கருதுதல் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே ஒரு நம்பிக்கை, மிகப்பெரிய அளவிலே ஒரு மதிப்பை வைக்கிறது, அதுதான் கருதுதல். கருதாத பிழை, கல்லாத பிழை, கசிந்து உருகி நில்லாத பிழை, அவனை நினையாத பிழை. எப்ப நினைக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிற பொழுது என்றைக்காவது கோயிலுக்கு போயிருக்கிறோமா? சந்தோஷமாக இருக்கிற பொழுது வழிபாடு செய்திருக்கிறோமா?
இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பஞ்சாட்சர ஜபம் செய்வோம் என்று நினைக்கிறோமா? அப்பொழுதெல்லாம் நாம் கேளிக்கைகளிலேயும் மற்ற விஷயங்களிலேயும் அல்லவா நம்முடைய பொழுதை போக்குகிறோம். என்றைக்காவது யாருக்காவது துன்பம் வந்து விட்டால் உடனேதானே தேடி தேடி ஓடுகிறோம். எங்கே போகலாம், எப்படி போகலாம், என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன அர்ச்சனை பண்ணலாம் என்று. அப்பொழுது அவனை துதிக்க வேண்டும் என்றால் சதாசர்வ காலம் எப்பொழுதும் மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் பாண்டிக்கரையூரில் கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லு நான் நமசிவாயவே என்று சுந்தரமுத்து சுவாமிகள் உருகுவாரே. உனை நான் மறைக்கினும் சொல்லு நான் நமசிவாயவே. சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் என்று சொல்லக்கூடிய அந்த உரைப்புத்தன்மை. நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார், வானாளும் சானாளும் சாய்க்காட்டெம் பெருமார்க்கே, பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே என்று ஞான சம்பந்த பெருமான் ஊக்குகின்றாரே. யார் கண்டார் வானாளும் சானாளும், நான் ஆளும் நவின்று ஏத்த, நலம் தீங்கிலும் உன்னை மறந்த, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்துறை கூத்தாவும் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே மாணிக்க வாசகர் கதறுகிறாரே. அப்படி எம்பெருமானை கசிந்து உருகி நில்லாப்பிழை, நினையாப்பிழை, நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழை, சிவாய நம சிவாய நம சிவாய நம யானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் எம்பெருமான் இல்லையா? இப்ப சிவாய நம என்று சதா சர்வ காலமும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய பேரு. எதை செய்தாலும், எப்படி செய்தாலும், நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் நினைத்தாலும் விழுத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை, குன்றாத தவமுடையார் தொண்டர் என்னும் குணம் மிக்கார் என்று சொல்லுகிறாரே சேக்கிழார் பெருமான். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே என்கிறாரே அபிராமி பெற்றார். இப்படி எந்த நிலையிலுமாக நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழை, துதியாப்பிழை, தொழாப்பிழை, எவ்வளவு பிழை என்னிடத்துல இருக்கிறது. இத்தனை பிழைகள் இருக்கிற பொழுது, இத்தனை இருக்கிற பொழுது அவன்தான் மிகச்சிறந்தவன், ஆகச் சிறந்தவன். நான் எங்கே இருக்கிறேன் உணர்ந்து உணர்ந்து அதை உணர்தல், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து, எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு எத்தனை பிறவியா, இன்றல்ல நேற்றல்ல, எத்தனை பிறவியாக உன்னை நான் தொடர்ந்து சிக்கென பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனே. ஆனால் என் வினைப்பயன் தடுக்கிறதே இறைவா. உன்னை சொல்ல வேண்டும், உன்னை பாட வேண்டும், உன்னை பணிய வேண்டும், உன்னை பேச வேண்டும் என்று நான் ஒவ்வொரு கணமும் துடிக்கிற பொழுதெல்லாம் என்னுடைய வினைப்பயன் உன்னை சொல்ல தடுக்கிறதே. அவற்றையெல்லாம் கடந்து அருளாளர்களுக்கு நீ எப்படி அருள் செய்தாயோ அப்படி எங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர். அவனை பிடித்தல், அவனை சிக்கன பிடித்தல் என்பது அவ்வளவு சுலபம் அல்லவா? சாதாரணமான விஷயம் இல்லை. ஓடிக்கொண்டே இருக்கிற இந்த உலகத்திலே நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம்.
பொருளை தேடுகிறோம், பொன்னை தேடுகிறோம், புகழை தேடுகிறோம், உறவை தேடுகிறோம். இப்படி தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேட வேண்டியவன் யார்? அவன் அல்லவா? தேடிக் கண்டுகொண்டேன் திருமாலொடு நான்முகனும் தேடி தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டுகொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்பர் பெருமான். இந்த புலன்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி, இந்த மனத்தை நிறுத்தி, இந்த மனத்தை நிறுத்த வருகிறதா? நிறுத்த வரமாட்டேன் என்கிறது. மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டளவு உயரத் தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன். உகவா வண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர். அவர்களே வலிய சால செய்வதொன்று அறிய மாட்டேன் திருப்புகலூர நீரே என்று அப்பர் பெருமான் கதறுகிறாரே. அவரே நமக்காக, நம்பொருட்டு தாயினும் சால பறிந்த அருளாளர்கள் பாடி வைத்த பாடல்கள். அவர்களுக்காக அல்ல. அவர்களெல்லாம் இறைவனை அருள் பெற்று கண்டு கொண்டவர்கள். மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேன். உள்ளுருகும் நலந்தானில்லாத சிறியேனாக இருக்கின்றேனே சுவாமி, என்ன செய்ய வேண்டும்? அன்பே நிறைந்து நிறைந்து. எப்படி தந்தைக்கு மகளுடைய வார்த்தை கேட்டவுடனே கண்களிலே இருந்து வார்த்தைக்கு முன்னால் கண்ணீர் கசிகிறதோ, அது போன்று உன் நாமத்தை நான் சிந்திக்கிற பொழுதே என்னுடைய ஹிருதயத்திலே இருந்து உணர்வு பொங்க, வள்ளுவன் சொல்லுவது போல அன்பிற்கு உண்டு அடைக்குந்தாள் ஆர்வலர் புங்கணீர் பூசல் தரும். இன்றைக்கு பக்தியும் ஆலயங்களும் எப்படி ஆகிவிட்டன? வெற்றி சடங்குகளா? கோயிலுக்கு போனால் அர்ச்சனை செய்தால் போதும், கோயிலுக்கு போனால் அபிஷேகம் பண்ணால் போதும், கோயிலுக்கு போனால் மாலை சாத்தினால் போதும், கோயிலுக்கு போனால் தீபாராதனை பார்த்தால் போதும். அவையெல்லாம் புறச்சடங்கு, அவையெல்லாம் நெறிப்படுத்துபவை. அவசியம் ஆலயம் வேண்டும், அவசியம் மூர்த்தம் வேண்டும், அவசியம் அபிஷேகம் வேண்டும், அவசியம் ஆராதனை வேண்டும், அவசியம் அர்ச்சனை வேண்டும், அவசியம் எல்லா விதமான புறச்சடங்குகளும் வேண்டும். ஆனால் அவை நம்மை நெறிப்படுத்தி எங்கே கொண்டு சேர்க்க வேண்டும்? அவனை உள்ளே உணரத்தக்கதாக செய்யும். அதற்காகத்தான் இவ்விளவமாக நம்முடைய பெரியவர்கள் சமைத்து வைத்திருக்கிறார். அத்தகைய மிகப்பெரிய உணர்வு பெருக்கு எப்பொழுது வரும்? இந்த அன்பே நிறைந்தால். இந்த அன்பு என்ன? அவன்தான் அன்பாளன். அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பாளன். அவனை அறிதல் தான் அறிவு. பெரிதும் அறிவல்ல. இந்த உலகத்தின் விஷயங்கள் எல்லாம் அறிவா என்று கேட்டால் இல்லை. அவனை அறிந்து கொள்ளுதல். அவன் சாதாரணமான அறிவாளி அல்ல, வாலறிவன் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அவன்தான் வாலறிவன். அவனை அறிந்து கொள்வதுதான் கல்வி. கல்வி என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தினுடைய கல்விகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எது கல்வி என்றால், கற்றதனால் ஆய பயன் என்பொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். கற்பதனுடைய நோக்கமே அவனை கற்றுக்கொள்ளுதல், அவனை படித்துக் கொள்ளுதல், அவனை புரிந்து கொள்ளுதல். அவன்தான் இந்த பிரபஞ்சத்தின் தலைவன். நாம் அவனுடைய தொண்டர்கள். அப்பொழுது அந்த தலைவனை தேடக்கூடிய ஒரு பிறவியிலே இல்ல, பிறவிதோறும் 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 நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். தடுத்தாட்கொள்ளுதல் என்று சொல்லுகிறார்கள். எப்படி? சிறிய வயதிலேயே அவனை பற்றிய சிந்தனையும், அவனை பற்றிய நோக்கமும், அவனை பற்றிய தெளிவும் நமக்கு கிடைத்து விடுமானால், அருளாளர்களுடைய தொடர்பும் அவர்களுடைய அன்பும் கிடைத்து விடுமானால், நாம் அவனை அறிந்தும் புரிந்தும் உணர்ந்தும் கொள்வோம். ஆனால் அது கோடியிலே சில பேருக்குத்தானே வாய்க்கிறது.
வாழ்க்கையெல்லாம் உலகிலேயே கழிந்து போன பிறகு, ஆஹா, நாம் பற்ற வேண்டியவனை பற்றாமல் மற்றொன்றை பற்றி விட்டோமே, பற்றுக பற்றற்றான் பற்றிய பற்றை விடுக்க பற்று விடற்கு என்று இந்த பற்றை விடுவதற்கு பற்றிலாதானுடைய பற்றை பற்ற விட்டு விட்டோமே. அவன் யார்? பரஞ்சோதி முனிவர் சொல்லுவார், மூவுலகும் ஈன்றாள் செங்கை பற்றினன் பற்றிலார்க்கே வீடு அருள் பரம யோகி என்று சொல். அவனைப் போல ஒரு அன்பாளனை நம்மால் பார்க்க முடியுமா என்ன? எத்தனை பிழை செய்தாலும் ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு என்று சொல்வார். ஏது பிழை செய்தாலும் நம்முடைய வாழ்வியலுடைய மிகப்பெரிய சிக்கலை பிழைகள் என்று தெரிந்தும் பிழைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதிலெல்லாம் தான் சுகம் என்று தேடிக்கொண்டே இருக்கிறோம். பிறந்ததிலே இருந்து இதெல்லாம் சுகம், இதெல்லாம் சுகம், இதெல்லாம் சுகம் என்று நாம் சுகத்தை தேடி 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 ஒவ்வொரு சுகமாக நுகர்ந்து நுகர்ந்து இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று தெளிந்து வந்த பிறகும் கூட இன்னும் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது. பற்று வரும் வரவு வரும் பழங்கணக்கை ஆராய்ந்தால் பசிதான் மிஞ்சும், கற்று வரும் கலைகளெல்லாம் கண் விழுந்து கை விழுந்தால் கதை போலாகும், பெற்று வரும் சுகமெல்லாம் பிழையாகும், ஓர் நாளில் பிழையே இல்லா பற்று வரும் போதவனின் பாதம் வரும் பல காலம் பல்லக்கேரி என்று சொல்லுவார் கவியரசர் கண்ணதாசன். பற்று வரும் வரவு வரும் பழங்கணக்கை ஆராய்ந்தால் பசிதான் மிஞ்சும். காலையிலே சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து நான் அப்படி நான் இப்படி நான் அதை செய்தேன், நான் பதவியில் இருக்கிற பொழுது இப்படி எல்லாம் அப்படி இருந்தேன், அந்த பெரியவரை பார்த்தேன், இவர் என்னை பார்த்தார், இவர் எனக்கு பட்டம் கொடுத்தார், அவர் எனக்கு பதவி கொடுத்தார் என்று காலையில இருந்து நாம் நம்முடைய சோஃபாவிலே அடுத்தவரோடு நம்முடைய பழங்கதைகளை பேசிக்கொண்டே இருந்தால் என்ன மிச்சம்? மத்தியானம் 12:30 மணி வரும், 1 மணி வரும், பசிக்கிறது, வாருங்கள் சாப்பிட போவோம் என்று எழுந்து போகலாம். இந்த 3 மணி நேரம் என்ன ஆயிருக்கிறது? ஒன்றும் நடக்கவில்லை. பற்று வரும் வரவு வரும் பழங்கணக்கை ஆராய்ந்தால் பசிதான் மிஞ்சும், வேற ஒண்ணும் மிஞ்சாது. கற்று வரும் கலைகளெல்லாம் கை விழுந்து கண் விழுந்தால் கதை போலாம். எவ்வளவு பெரியவர்கள், அவர் அவ்வளவு அருமையா நடிப்பார், அவர் அவ்வளவு அருமையா பாடுவார், இவ்வளவு அருமையா பேசுவார், இவ்வளவு அருமையா எழுதுவார், இவ்வளவு அருமையா இருப்பார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பது அவர்கள் வாழ்நாள் வரைக்கும் தான். பிறகு என்ன ஆகும்? ஒரு கதை, அவ்வளவுதான், போய்கொண்டே. கண் விழுந்து கை விழுந்தால் கதை போலாம். பெற்று வரும் சுகமெல்லாம் பிழையாகும். நாம் இதெல்லாம் சுகம் 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 என்று அழைக்கிறோமே. இந்த பூ இந்த பூ இந்த பூ இந்த பூ என்று தேனை எடுப்பதற்கான சாதாரண தும்பியாக சென்று தேனை எடுத்துக்கொண்டே இருக்கும். இந்த பூவில் எல்லாம் சுகம் இல்லை. ராஜவண்டே, ஒரு பூ இருக்கிறது, அந்த பூவிலே நீ தேன் எடுத்தால் அது நினைத்த பொழுதெல்லாம், சொல்லும் பொழுதெல்லாம், பேசும் பொழுதெல்லாம், எப்பொழுதும் உனக்கு என்ன தரும்? மிகப்பெரிய ஆனந்தத்தை தரும், மிகப்பெரிய சுகத்தை தரும், மிகப்பெரிய இன்பத்தை தரும். ஆகையினால என்ன செய்ய வேண்டும்? நீ சாதாரணமான பூக்களிலே சென்று அந்த தேனை தேடாதே என்கிறாரே மாணிக்கவாசகர். சாதாரண பூக்களிலே போய் அந்த தேனை எடுக்காதே. காண்தொறும் பேசுந்தொறும் எப்பொழுதும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்தத்தேன் சொரியும் புனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஆனந்தத்தேன் சொரியும் புனிப்புடையானாக அவன் இருக்கின்றான். ஆனால் அதை விட்டு விட்டு நீ சாதாரண தேனுக்காக அலைந்து கொண்டிருக்கிறாயே. நீ ஆனந்த தேனை அல்லவா அனுபவிக்க வேண்டும்.
ஆகையினாலே ஆனந்தத்தேனை தேடி நீ போக வேண்டும் என்று மாணிக்கவாசகர் மனத்தை சொல்லுவது கூட. பெற்று வரும் சுகமெல்லாம் பிழையாகும். ஓர் நாளில் பிழையே இல்லா பற்று வரும் போது அவனுக்கு நம்மால் என்ன தர முடியும்? நாம் இந்த உலகம் எப்படி மாறிவிட்டது? அவன் என்ன செய்வான், இவன் என்ன செய்வான், அவனால என்ன பிரயோஜனம், இவனால என்ன பிரயோஜனம்? எல்லாம் கால்குலேஷன், எல்லாம் கணக்கீடு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட ஒருவன் விழுந்து விட்டால் அவனை போய் தூக்குவதற்கு ஆள் இருந்தார். ஓடி போய் சோடா வாங்கி வருவார்கள், விலக்கி விட்டு காற்றை வீசுவார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? யாரோ ஒருவன் விழுந்து கிடந்தால் உடனடியாக அவனை செல்போனிலே படம் பிடித்து தன்னுடைய சுற்றங்களுக்கெல்லாம் அனுப்பி அதிலே நிறைய லைக்ஸ் வாங்க வேண்டும் என்று அல்லவா அலைகிறார்கள். விழுந்து கிடக்கவன் எதனாலே மயங்கி கிடக்கிறான்? உணவில்லாமல் மயங்கி கிடக்கிறானா, உணர்வற்று கிடக்கிறானா, யாரும் வாகனம் முட்டி விட்டு விழுந்தானா, அதையெல்லாம் பற்றி கவலை இல்லை. விழுந்தவனை இவன் படம் பிடிப்பதிலே தான் காத்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் கொடுமையான விஷயம், கோயிலுக்கு போனால் பார்க்கிறோம், நாம் போயிருக்கிறோம், நாம் அவனை வழிபாடு பண்ண போயிருக்கிறோம். அந்த கணம் அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கிறோம். அந்த நேரத்திலே அதை நாம் பார்த்து பரவசப்பட்டு வணங்குவதை விட்டுவிட்டு அப்பொழுதும் இங்கே போனை வைத்துக் கொண்டு படம் பிடிக்கிறார்கள். யார் பார்ப்பதற்கு? யாரோ பார்ப்பதற்கு. நீங்கள் அனுப்புகிறவர்கள் எப்படி அதை உணர்வு கொண்டு பார்ப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? வாகனங்களில் போய் கொண்டிருப்பார்கள், ஓய்வு நேரத்துல கால் மேலே கால் போட்டுக் கொண்டு பார்ப்பார்கள், அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், அசுத்தமற்ற இடத்தில் இருப்பார்கள். அப்பொழுது அந்த இறைக்காட்சியை அவர்கள் பார்க்கிற பொழுது எந்த வகையிலே அது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைத்து நீங்கள் படம் பிடிப்பீர்கள். யாரோ ஒருவர் படம் பிடித்தால் பரவாயில்லை, எல்லோருமாக எதற்காக படம் பிடிக்கணும்? கூப்புகின்ற கைகளை விட நீங்கள் படம் பிடிக்கிற கைகளைத்தான் இன்றைக்கு நாம் ஆலயங்களிலே பார்க்க முடியும். யோசித்து பார்க்கிறோம். இதற்காகவா நாம் கோயிலுக்கு போனோம்? இல்லை. எது முக்கியம்? பிழையே இல்லா பற்று வரும்போது, பிழையே இல்லா பற்று வரும்போது அவனின் பாதம் வரும் பலகாலம் பல்லக்கீரை. அவன் காத்து கொண்டிருக்கிறான் அடியவர்களுக்காக. இந்த அடியவன் வந்துவிட்டால் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் காத்து கொண்டிருக்கிறான். ஏன்? என்னால் அவனுக்கு ஒன்றும் தர இயலாது. அவன்தான் மிகப்பெரியவன். அந்த மிகப்பெரியவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் அடியார்களோடு சேர்ந்து அவன் பெருமையை பாடி அவனுக்கு தொண்டு செய்து அவன் அடியவர்களுக்கு தொண்டு செய்வதுதான் என் வாழ்வியல் நோக்கம் என்று நான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உயிரை கொடுத்து சிந்திப்பதற்கான ஆற்றலை கொடுத்து எல்லா வகையிலும் மிகப்பெரிய வகையிலே எனக்கு அத்தனை சுகங்களையும் கொடுத்தவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். தன்கடன் அடியேனையின் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றல்லவா நான் இருக்க வேண்டும். என்னால் அறியா பதந்தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன், அந்நாள் உன்னை பணிந்து ஏற்றும் பழைய அடியாருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே என்கிறாரே மாணிக்கவாசகர். யான் அகுது அறியாதே கெட்டேன். அப்படியான நிலையில இருந்து எம்பெருமானுடைய திருவருளை தான் பெரியது என்று நினைக்கக்கூடிய அந்த தன்மை, என்னால் அவனுக்கு என்ன தர முடியும்? இந்த பிரபஞ்சம் அவனுடையது, காற்று அவனுடையது, நீர் அவனுடையது, நெருப்பு அவனுடையது, ஆகாயம் அவனுடையது, இந்த பூமி அவனுடையது, இந்த பஞ்சபூதம் அவனுடையது. இந்த பஞ்சபூதம் அவனுடையதாக இருக்கிற பொழுது நான் இருமாந்து சொல்லுகிறேன், எனக்கு 1000 ஏக்கர் இருக்கிறது, எத்தனை கட்டடங்கள் இருக்கிறது, அங்கே விண்மில் இருக்கிறது, இங்கே இது இருக்கிறது, அங்கே அது இருக்கிறது. எது இருக்கிறது? யாருடையது? அது எல்லாம் எம்பெருமானுடையது, எல்லாம் இறைவனுடையது. அவன்தான் ஒட்டுமொத்த சொந்தக்காரன். நான் கொஞ்ச நாள் குத்தகைக்காரன். ஒட்டுமொத்த சொந்தக்காரன் தரக்கூடிய பேரின்பம் பெரிது. அவனுக்கு நாம் என்ன தர முடிகிறது? பெரிய திரும்ப என்னால் என்ன தர முடியும் அவனுக்கு? இல்ல நான் நாமம் சொல்லுவதனாலே அவனுக்கு ஏதாவது கிரெடிட், அவனுக்கு ஏதாவது மிகப்பெரிய பரிசு கிடைக்க போகிறதா? நான் நாமம் சொல்லுவதனாலே அவன் பெருமை இன்னும் ஏற்றம் பெறப் போகிறதா? நான் நாமம் சொல்லுவதனாலே
அவனுடைய புகழ் இன்னும் மேலே போக போகிறதா? நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவன் புகழுக்குரியவன். நீ வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் அவன் மிகப்பெரிய தன்மையில இருக்கக்கூடிய. ஆகையினாலே உன்னுடைய விஷயம், உன்னுடைய வாழ்த்துதல் அவனுக்கு பெரியதல்ல. நீ வாழ்த்தினால் உனக்கு நன்மை, நீ புகழ்ந்தால் உனக்கு நன்மை. நீ புகழ்ந்தால், நீ பாடினால், நீ பேசினால், நீ நினைந்தால், நீ உருகினால், நீ கதறினால், நீ கசிந்தால் அது உனக்கு. அவனுக்கு ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றனை என்பால். ஒன்றும் பெற முடியாது. அப்ப அவனிடத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. அவன் மிகப்பெரிய ஆனந்தத்துக்கு உரியவன். அவன்தான் ஆனந்தத்தின் ஒட்டுமொத்த சொந்தக்காரன். ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி என்று சொன்னால் உடனடியாக தமிழிலே எதிர்ச்சொல் துன்பம் என்று ஒன்று இருக்கிறது. மகிழ்ச்சி என்று சொன்னால் எதிர்ச்சொல் துக்கம் என்று ஒன்று இருக்கிறது. இன்பம் என்று சொன்னால் எதிர்ச்சொல் துன்பம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் எதிர்ச்சொல் இல்லாத ஒரு தமிழ் சொல் என்ன தெரியுமா? ஆனந்தம். அதன் மகிழ்ச்சி, இன்பம் இவற்றையெல்லாம் கடந்தது. மிகப்பெரிய மனோநிலை. இந்த ஆனந்தம் பரமானந்தமாகும், நித்யானந்தமாகும், பேரானந்தமாகும். அந்த ஆனந்தம் கூடிக்கொண்டே போகும். ஆனந்த தேன் சொரியக்கூடியவன். அந்த ஆனந்த தேன் சொரியக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை பற்றுவது, அவனை பாடுவது, அவனை பேசுவது, அவனை பரவுவதெல்லாம் அவனை உணர்ந்திருப்பதற்கான அடிப்படையான நோக்கம். இவ்வளோ நேரம் நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோமே, எதற்காக? அவனை அவன் யார் என்று அவனுடைய நிலை நம்முடைய நிலை. அவன் பெருங்கருணை பேராறு. நாம் அந்த கரையிலே நிற்பதற்கு தகுதியுடையவர்களா என்று யோசிக்க வேண்டும். இது உயிரை தாழ்த்துதல் அல்ல, நம் நிலை உணர்தல். இந்த பிரபஞ்ச வெள்ளத்திலே அவன் மிகப்பெரியவன். நாம் மிக 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 எண்ணுதற்கு அறியதற்கூடிய தன்மை கூட நம்மிடத்திலே இல்லை. ஆனால் மாயாவசத்தினாலே நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் தான் இந்த பிரபஞ்சம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நினைக்கிற பொழுது அவனை மறக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே நமக்கு வந்து வாய்ப்பு. ஆகையினாலே தான் என்ன சொன்னார்கள்? அடியார்களுடைய கூட்டம், அடியார்களுடைய சேர்க்கை. சிவஞான போதம் சொல்லு. கோவோடு சேர்ந்த குருட்டாவும் ஊர் புகுந்த கால். கண் தெரியாத ஒரு கன்றுக்குட்டி பிறக்கிற பொழுதே கண் இல்லாமல் பிறந்து விட்டது. ஆனால் என்ன செய்கிறது? தினசரி மேய்ச்சலுக்கு போகிறது, தினசரி மேய்கிறது, தினசரி திரும்ப அதனுடைய குட்டிலுக்கு வந்து விடுகிறது. எப்படி சாத்தியம் அது? என்ன செய்வான்? 2 பசுக்களுக்கு இடையிலே உரசி 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 கொண்டே மேய்ச்சல் நிலத்திற்கு போய் திரும்ப உரசி உரசி கொண்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்து விடுவான். பூவோடு சேர்ந்த குருட்டாவும் ஊர் புகுந்த கால் என்று சொல்லுவார். அப்படி அடியார்களோடு நாம் சேர்ந்து விட்டால் பழ அடியாருடன் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று பாடுவார். அப்படி பழ அடியார் என்றால் ரொம்ப நாள் கோயிலுக்கு போகிறவரா, விபூதி பூசுபவரா, உத்ராட்சம் போட்டிருப்பவரா? பழ அடியார் என்றால் நீண்ட நாள் ரொம்ப வயசானவர், நாள் கோயிலுக்கு போறவர். அவர் மாதிரி விபூதி பூச முடியாது, சந்தனம் பூச முடியாது, குங்குமம் வைக்க முடியாது, உத்ராட்ச மாலைகளா உடம்பு பூரா அப்படியே இருக்கும். அவர்தான் பழ அடியாரா? இருக்கலாம். ஆனால் பழ அடியார் என்றால் யார்? பழ அடியார் என்றால் எம்பெருமானுடைய நாமத்தை சொன்ன மறு கணமே அவருடைய கண்களிலே இருந்து நீர் வருமானால் அவர் பழ அடியார். அவர்தான் பழ அடியார் என்றால் இந்த இடத்திலே பழுத்த அடியாரா.
எது பழுத்திருக்கிறது? அவருடைய பக்தி பழுத்திருக்கிறது. இறைவன் மாட்டு அவர் வைத்திருக்கிற அன்பு பழுத்திருக்கு. நம்போலே சுவாமியை ஏதோ கான்ட்ராக்டாக வழிபாடு செய்வதல்ல. நான் இதை செய்தால், நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன். நீ இதை தந்தால் நான் அதை தருகிறேன். நீ இப்படி செய்தால் நான் அப்படி செய்கிறேன். அதற்கான பக்தி இல்லை. எதையும் எதிர்பார்க்காமல் சுவாமியிடத்திலே போய் நிற்கிற பொழுது எனக்கு வேண்டும் என்று கூட அவர்கள் எதையும் கேட்க மாட்டார். வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே என்று போய்க்கொண்டே இருப்பார். உனக்கு என்ன வேண்டும் என்று சுவாமி இடத்திலே கேட்பார். சுவாமி உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு வலிக்குமே, உனக்கு குளிருமே, உனக்கு வேர்க்குமே, நீ இவ்வளவு நாள் காலை தூக்கி கொண்டிருக்கிறாயே, உன் கால் வலிக்குமே. இவ்வளவு பெரிய பக்தி அல்லவா? நாமும் தான் கோயிலுக்கு போகிறோம், நாமும் தான் நடராஜ பெருமானை பார்க்கிறோம், நாமும் தான் அவரை சிந்திக்கிறோம், நாமும் தான் அவரை பாடுகிறோம். ஆனால் ஒரு நாளாவது சுவாமி இடத்திலே நீங்கள் காலை தூக்கி கொண்டு நிற்கிறீர்களே, உங்களுக்கு வலிக்குமா? ஏன் அப்படியே ஒரு காலை இந்த காலை தூக்கிய வண்ணம் இருக்கிறீர்கள்? சற்று மாறி அந்த காலை வைத்து இந்த காலை தூக்குங்களேன் என்று என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? அது கிடக்கிற முகூர்த்தமா இருந்தாலும் சரி, நிற்கிற முகூர்த்தமா இருந்தாலும் சரி, அமர்ந்திருக்கிற முகூர்த்தமா இருந்தாலும் சரி, அப்படி யோசித்து இருக்கிறோமா? அப்படி யோசித்தால் இன்றைக்கு நாம் முட்டாள்தனமாக கொண்டு போய் குடங்குடமாக கொண்டு போய் இந்த பாக்கெட் பாலை அவர் தலையிலே ஊற்றுவோமா? எவ்வளவு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கணக்கு இருக்கிறதோ அவ்வளவுதான் அபிஷேகம் பண்ண வேண்டும். பால் என்று ஒன்றில்லாத ஒரு பாக்கெட் பாலை கொண்டு போய் அந்த சுவாமியினுடைய தலையில பிரதோஷமாக இருக்கட்டும், கார்த்திகையாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், எந்த விசேஷமா இருந்தாலும் கூட ஏதோ நம்மள்ட்ட தான் நிறைய பொருள் போன தலைமுறையிலே அதற்கு முந்தைய தலைமுறையில இல்லாத பொருள் போல நாம் பாக்கெட் பாலா கொண்டு போய் அவர் தலையில இவ்வளவு ஊற்றலாமா? அப்படி செய்வோமா? அந்த முட்டாள்தனத்தை செய்வோமா? சுவாமிக்கு குளிரும் என்று நினைக்க மாட்டோமா? சுவாமிக்கு இவ்வளவுதான் வைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டோமா? எவ்வளவு அபிஷேகம் பண்ணுகிறோமோ அவ்வளவு நிவேதனம் பண்ண வேண்டும். ஆனால் அபிஷேகத்தை மட்டும் குடங்குடமாக கொட்டிவிட்டு நிவேதனத்தை மட்டும் ஒரு சின்ன சட்டியில கொண்டு போய் வைத்தால் அவருக்கு பசிக்காதா? நீங்கள் நீண்ட நேரம் குளித்து பாருங்கள், கடுமையான பசி எடுக்கும். நிறைய அபிஷேகம் பண்ணால் நிறைய நிவேதனம் பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் குறைவாக அளவாக அபிஷேகம் பண்ண கற்றுக்கொள்ளும். எத்தனை கோயில்களிலே எத்தனை விசேஷங்களிலே பார்க்கிறோம். என்ன என்ன இதெல்லாம்? எப்படி அதை நாம் ஏற்றுக்கொள்வது? அவனுக்கு குளிரும், அவனுக்கு வலிக்கும், அவனுக்கு உடல் சோர்வாகும் என்று எப்பொழுது நாம் சிந்திப்போம்? அப்படி ராஜசேகர பாண்டியன் என்ற ஒரு மிகப்பெரிய பாண்டிய மன்னனுக்கு மதுரை எம்பதியிலே போய் சன்னிதானத்திலே நிற்கிற பொழுது அப்படி ஒரு வலி வந்தது. அப்படி ஒரு பக்தனை, அப்படி ஒரு அருளானை பார்த்த பிறகாவது நம்முடைய மனம் கசிய வேண்டாமா? அவன் காலத்துக்கு சமகாலத்தவனாக இருக்கிறான் கரிகால் சோழன். அவனுடைய சபையிலே இருந்து ஒரு புலவன் வருகிறான். ராஜசேகர பாண்டியனை வாழ்த்துகிறான். வாழ்த்துகிற பொழுது அவனிடத்திலே கொஞ்சம் குறைவான துவனி ஏற்படுகிறது. என்ன இருந்தாலும் எங்கள் மன்னனுக்கு ஈடாகாது என்கிறான். இவன் கோபப்படவில்லை. என்ன விஷயம் என்கிறான். என் மன்னனுக்கு ஆய கலைகள் 64 தெரியும், உங்களுக்கு 63 தான் தெரியும் என்று அவன் சொல்லிவிட்டு போய்விட்டான். திரும்பி தன்னுடைய அமைச்சரை பார்க்கிறார். அமைச்சர், ஆமன்னா உங்களுக்கு நடனக்கலை தெரியாது என்கிறார். நடனக்கலை தெரியாது என்று சொல்லுகிற பொழுது அவருடைய வயது 40ற்கு மேலா. ஆனாலும் அவர் அந்த வார்த்தையை கெட்டியாக பிடித்து கொண்டு உறுதிப்பட நடனத்தை கற்றுக்கொள்கிறார். நடனத்தை கற்றுக்கொண்ட பிறகு நடராஜ பெருமான் சந்நிதியிலே போய் நிற்கிற பொழுதுதான் அவருக்கு வலிக்கிறது. சுவாமி கால் வலிக்குமே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுகிற பொழுது கால் வலிக்கிறதே, காலை மாற்றி ஆடுங்கள் என்று கண்ணீர் வடிக்கிறார். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து சிவராத்திரி காலத்திலே முதல் யாமம், 2ஆம் யாமம், 3ஆம் யாமம், 4ஆம் யாமத்திலே சொல்கிறார், இனிமேலும் நீங்கள் காலை மாற்றி ஆடவில்லை என்று சொன்னால்
என்னால் பார்த்து கொண்டிருக்க சகியாது, நான் என் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறேன் என்று குத்துவாளை எடுத்து தன்னுடைய வயிற்றிலே சொருகிக் கொள்ளப் போகிறான். இந்த பிரபஞ்சமே வியக்கும் வண்ணம் எம்பெருமான் ஊன்றிய காலை தூக்கிய காலை ஊன்றிக் கொண்டு மதுரையிலே கால் மாறி ஆடிய அந்த அதிசயத்தை பண்ணினானே, அது யாருனாலே நடந்தது? இப்படி ஒரு பக்தன் வலி பொறுக்க மாட்டாமல் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நடந்தது. இதுதான் அன்பு, இதுதான் பெரிய விஷயம், இதுதான் மிகப்பெரிய தன்மை. அப்ப அவன் பெரியவன், நான் சிறியவன். படிப்பினாலோ, பணத்தினாலோ, செல்வாக்கினாலோ, அல்லது புகழினாலோ, அல்லது இந்த பிரபஞ்சத்திலே வேறு எந்த வகையிலான மிகையினாலோ இறைவனை காண முடியாது என்று நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். கரூர் தேவர் ஒரு பாடலுக்குள்ளாக இவ்வளவு புதையலை வைத்திருக்கிறார். எங்கனே பெரிய நீ, எங்கனே பெரிய நீ, ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக வடிவெடுக்கிறான் எம்பெருமான். திரு அண்ணாமலை. உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை என்று தேவாரம் தித்திக்க பாடுகிறார். விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் என்று உருகுகிறார். தழல் வடிவாக நிற்கிறான். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக நிற்கிறான். நான் தான் பெரியவன் என்று இருமாப்பிலே நிற்கிறான் பிரம்மதேவன். நான் தான் பெரியவன் என்று இருமாப்பிலே நிற்கின்றார் பெருமாள். இந்த அழல், இந்த பரபிரம்மம், இந்த சோதி வடிவான அழகிலா சோதி, அந்த அழகிலா சோதி சொல்கிறது, முடியை பிரம்மதேவன் பார்க்கட்டும், அடியை நீங்கள் பாருங்கள். பிரம்மதேவன் என்ன செய்கிறான்? மிகப்பெரிய அளவிலே அன்னப்பறவையாக வடிவெடுத்து பறந்து பறந்து போகிறான். அது எதனுடைய தத்துவம்? கல்வியினாலே ஆணவம் கொண்டிருக்கிற தத்துவம். நான் படித்திருக்கிறேன், இதுன்னு படிச்சிருப்போம். உற்ற கலை மடந்தை இன்னும் ஓதுகின்றாள் என்கிறாளே அவ்வையார். இன்னும் 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 இன்றைக்கு கம்ப்யூட்டர் காலம் வந்த பிறகு அந்த துறை சார்ந்த விடத்தை கேளுங்கள். கம்ப்யூட்டர் என்பது அடுத்த கணம் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதான் இந்த பிரபஞ்சத்திலே அறிவு புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் ஏதோ ஒரு துறையிலே ஏதோ கொஞ்சம், ஏதோ சில பக்கங்கள், இன்னும் ஏதோ சில வரிகள் மட்டும் கற்றுக்கொண்ட பிறகு நான் தான் நிறைய கற்றிருக்கிறேன் என்ற ஆணவத்திலே நான் இருக்கிறேனே. அந்த ஆணவத்தின் உச்சத்திலேதான் இப்பொழுது பிரம்மதேவன் பறந்து கொண்டிருக்கிறான். நான் பெரியவன். அந்த ஆணவம் பறந்து கொண்டே இருக்கிறது மேலே. போய் 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 பார்க்க முடியுமா என்றைக்காவது ஆணவத்தினாலே அவனை? அடுத்த கணம் அறைந்து கொள்வது. எங்கே ஆணவம் உள்ளே வந்ததோ அங்கே ஆண்டவன் வெளியே போய்விட்டான். இறக்கைகளெல்லாம் செயலிழந்து போன தன்மையிலே. கிராமத்து பக்கத்திலே நீங்கள் போய் பார்த்தால் தெரியும், கூட போக்குவரத்து வசதி இல்லாத பகுதிகளிலே அந்த வீடு ஒரு ஒற்றை வீடு, வேறு எந்த வாகனமும் இல்லை, போகத்தான் நடக்கத்தான் வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலை. அந்த வழியிலே யாராவது வந்தாலே மிகப்பெரிய விஷயம். ஆஹா, அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று நாம் விலாசத்தை கேட்டுக் கொள்ளலாமே என்று
அவரை நோக்கி, ஐயா அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவர் சொல்லுவார், அதோ ஒரு ஒத்தை பனைமரம் இருக்கிறது அல்லவா, அந்த ஒத்தை பனைமரத்திற்கு பக்கத்திலே ஒரு ஓட்டு வீடு தெரிகிறது, அதுதான் அவர் வீடு. இவர் காட்டுகிற திசையில இருந்து ஒற்றை பனைமரமே போக போக வந்து கொண்டே இருக்கும். அது எத்தனை கிலோமீட்டருக்கு என்று சொல்ல முடியாது. அவருக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது. இவர் ஒத்தை பனைமரத்தை அடைவதற்கே துவண்டு போய் விடுவார். அப்புறம் ஒத்தை பனைமரத்தில இருந்து மறுபடியும் ரொம்ப தூரம் அந்த ஓட்டு வீடு போகும். அப்படி பிரம்மதேவன் போய் சலித்து களைத்து துவண்டு போய் இனிமேலும் பறக்க முடியாது என்கின்ற நிலையிலேதான் ஆண்டவன் இப்பவாவது அறிவு வருதா என்று ஒரு சோதனை வைக்கிறான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருந்து ஒரு தாழம்பு வருது. வழி கேட்பதற்கு தவிக்கிற ஒருவனுக்கு எதிராப்புல யாராவது ஆள் வந்தால் நன்றாக இருக்குமே என்கின்றது போன்று யுகங்களை கடந்து பறந்து கொண்டிருக்கிற அவனுக்கு தாழம்பு மிகப்பெரிய மருந்தாக தெரிகிறது. தாழம்புவை பார்த்த உடனே பிரம்மதேவன், தாழம்புவே தாழம்புவே எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே இருந்து வருகிறாய்? தாழம்பூ சொன்னது, எம்பெருமானுடைய திருமுடியில இருந்து வருகிறது. ஓ, அப்பொழுது பக்கத்திலே தானே இருக்கிறது. தாழம்பூ சொன்னது, இல்லை இல்லை, நானே பல யுகங்கள் கடந்து வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நானே பல யுகம் கடந்து பறந்து போய் எய்த்து போயிருக்கிறேன். கிடந்து அலந்து எய்த்து என்று சொல்லுவாரு. அப்படி கிடந்து அலந்து எய்த்து போயிருக்கிற அந்த சூழலிலே தாழம்பூ உண்மையை சொல்லுகிறது, பல யுகங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று இப்பொழுது உண்மையை புரிந்து கொண்டு, சுவாமி என்னால் நடக்காது, உங்களுடைய திருமுடியை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை, உங்கள் அருளினாலே தான் நடத்த முடியும் என்று உணர்ந்திருந்தால், உணரல்ல, உணர்ந்திருந்தால் தாழம்பூவையும் வணங்கி எம்பெருமானையும் வணங்கி இருந்திருக்கலாம். ஆனால் உணரல்ல. அப்பவும் இந்த படித்ததினாலே வந்த குதர்க்க அறிவு, இந்த படிப்புக்கு மிகப்பெரிய சிக்கல் அதுதான். படித்து கொண்டே இருந்தால் படிக்க 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 என்ன வரணும்? பண்பு வரணும், பக்தி வரணும், பணிவு வரணும். ஆனால் படிக்க படிக்க என்ன வருது? குதர்க்கம் தான் வருது. அதப்படி இதப்படி இதெல்லாம் அப்படி அப்படி இப்படி. இது முறையற்ற படிப்பு. இது 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 உண்மையான இறைவனை காட்டக்கூடிய படிப்பு அல்ல அல்லவா? அந்த தன்மையிலேதான் பிரம்மதேவன் தாழம்பூவிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறான். தாழம்பூவே, நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயாக. என்ன செய்ய வேண்டும்? கேட்பவன் பிரம்மதேவன். ஆகையினாலே தாழம்பூ என்ன செய்ய வேண்டும்? நான் எம்பெருமான் திருமுடியை பார்த்ததாக சொல்லுவாயா? முதலாக பொய் சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணவன் பிரம்மதேவன். அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் படைத்த நாம் எல்லாம் இப்படி பொய் சாட்சிக்கு ஆளை தேடிக்கொண்டோம். எம்பெருமான் திருமுடியை பார்த்ததாக சாட்சி சொல்லுவானா? கேட்பவன் பிரம்மதேவன். ஆகையினாலே தாழம்பூவினாலே மறுக்க முடியவில்லை. சரி என்கிறது. இப்பொழுது ஒன்று பிரம்மதேவனுக்கு புரியவில்லை. அவன் எங்கே இருக்கிறான்? இங்கே இருக்கிறான். மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் இழந்த தப்பாலான் இப்பார் சும்பன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றில் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே அல்லவா? மனத்தகத்தான் எங்கே இருக்கிறான்? இங்கே இருக்கிறான். அப்ப இங்கே இறைவன் இருக்கிறான் என்கின்ற அறிவு படைத்தவனுக்கே இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது? என்ன காரணம்? படித்திருக்கிறோம் என்கின்ற அகந்தை அந்த அளவிற்கு கொண்டு போய் தள்ளிவிட்டது. நான் கற்றிருக்கிறேன் என்கின்ற அகந்தை நேராக தாழம்புவோடு கீழே இறங்குகிறான். இறங்குதல் எப்பொழுதும் சுலபம் தானே, ஏறுதல் தானே கஷ்டம். ஏற்கனவே இவன் எண்ணம் இறங்கிவிட்டது, இவன் புத்தி இறங்கிவிட்டது, இவன் ஞானம் இல்லாமல் இருக்கிறான். இறங்குவது ஈஸி. இறங்கி விட்டான். எம்பெருமான் திருச்சந்நிதியிலே ஒன்று நிற்கிறான். சுவாமி எப்பொழுதுமே பேச மாட்டார். பார்த்தார்.
பிரம்மதேவனே சொல்லுகிறான், சுவாமி உங்கள் திருமுடியை பார்த்து விட்டு. சுவாமி பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி அதோடு நின்று இருக்கலாம். வேண்டுமானால் தாழம்பூவை கட்டுக் கொள்ளுங்கள். ஒரு செயலை செய்துவிட்டால் நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆங்கிலத்திலே தான் ஒரு சொலவடை உண்டு, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்ஸ் பெட்டர் தேன் வேர்ட்ஸ் என்று சொல்வார். ஒரு செயலை செய்யாமல் நாம் அதற்கு விளக்கம் சொல்லிக் கொண்டே இருந்தால் செயல் நடக்கவில்லை என்று பொருள். எப்பொழுது விளக்கம் போகிறதோ அப்பொழுது செயல் நடக்கவில்லை. சமைத்து எல்லாம் டைனிங் டேபிளிலே இருந்தால் அம்மா சமைத்து விட்டாள் என்று பொருள், மனைவி சமைத்து விட்டாள் என்று பொருள், மகள் சமைத்து விட்டாள் என்று பொருள். அவர்களே வந்து இன்றைக்கு நான் வெளியில போய்விட்டேன், உடம்பு சரியில்லை, அப்படி இப்படி என்று சொல்ல தொடங்கினால் அப்பொழுது சமைக்கவில்லை என்று நாமே புரிந்து கொள்ள வேண்டும். என்பா போலே பிரம்மதேவன் பேச தொடங்கி விட்டான், அப்பொழுது பார்க்கவில்லை என்று புரிந்து விட்டது. சுவாமி அதை பற்றியும் கவலைப்படவில்லை, கருதவில்லை. தாழம்பூவை கேட்டுக்கொள் என்று சொன்ன உடனேதான் எம்பெருமான் சிரித்துக் கொண்டே சொன்னார். வழிபடும் ஆலயம் இல்லாமல் பிரம்மதேவன், வழிபடுவதற்கான பேரு இல்லாமல் தாழம்பூவமாக மாறி, எதற்காக? படைத்தவனிடத்திலேயே பொய் சொன்னதற்காக, படைக்கின்ற தொழிலை செய்தவனை பொய் சொன்னதற்காக. அங்கே அந்த நிலை, இங்கே என்ன நிலை? கீழே போனவர் போய்கொண்டே இருந்தார். கடுமுரண் ஏனமாகி ஏழுதலம் உருவ இடந்து பின் எய்த்து, இங்கேயுமே எய்த்தாச்சு. எய்த்தாலும் அவர் என்ன செய்கிறார்? ஊழி முதல்வ செய்ய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகளை அழுத்துதற்கு அரிதாக பிடித்துக் கொண்டார். ஈட்டி 8 மட்டும் பாயும், பணம் பாதாளம் மட்டும். பாதாளம் வரைக்கும் பாயும், அதுக்கு மேல பாயாது. என்ன காரணம் என்றால், படித்தவன் குதர்க்கமாக தொடர்ந்து முயற்சி பண்ணி முட்டிக் கொண்டே இருந்து கெட்டு போவான். ஆனால் பணம் படைத்தவன் ஒரு சூழ்நிலையிலே நமக்கு ஏன் வம்பு என்று திரும்பி விடுவான். எதுக்கு இனிமே போய் பணம் காசு செலவழிச்சுக்கிட்டு, நம்மளுக்கு வேண்டாம், விட்டுடுவோம் என்று வந்துவிடும். அப்படித்தான் திருமால் கீழே போனார், இனிமேல் பார்க்க முடியாது என்று உணர்ந்தார். உணர்ந்த அடுத்த கணம் எம்பெருமானுடைய திருவடி தரிசனம் அவருக்கு கிடைக்கின்றது. மாலரியா நான்முகனும் காணா மலை. கருவூர் தேவரிடத்திலே வருவோம். கருவூர் தேவர் அற்புதமாக சொல்லுகிறார். எம்பெருமானுடைய பெருமை, எம்பெருமானுடைய புகழ், எம்பெருமானுடைய கீர்த்தி, எம்பெருமானுடைய பிரம்மாண்டம், இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் அங்கனே பெரிய நீ, எங்கனே பெரிய நீ என்பதுதான் 50 நிமிடமாக நான் அவன் எங்கனே பெரியவன் என்று சொல்லிக் கொண்டே இருந்த அந்த செய்தி. அங்கனே பெரிய நீ, அங்கனே பெரிய நீயாக அவன் இருக்கிறான் எம்பெருமான். அன்னமாய் பறந்து, அன்னமாய் விசும்பு பறந்து அயந்தேட. அன்னமாய் விசும்பு இந்த ஆகாயத்தில் அன்னமாக மாறி, அன்னமாய் விசும்பு பறந்து அயந்தேட அங்கனே பெரிய நீ, அவ்வளோ பெரியவன். ஆனால் நான் யார் பிரபு? சிறிய என்னையாள். எனக்கு இந்த புத்தி வந்து விடுமானால், சுவாமி படிப்பினாலே உன்னை பார்க்க முடியாது, பணத்தினாலே உன்னை பார்க்க முடியாது, பதவியினாலே உன்னை பார்க்க முடியாது, செல்வாக்கினாலே உன்னை பார்க்க முடியாது, புகழினாலே உன்னை பார்க்க முடியாது, எந்த புறப்பொருளினாலும் இந்த உலகத்திலே உன்னை பார்க்க முடியாது. உன் பாதத்திலே இடையறாத அன்பு இருக்குமானால் அதனாலே நான் பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு உன் பாதத்திலே அன்பும் பக்தியும் தா என்று பிரார்த்தனை பண்ணினாள். அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம் மால் அறியா இருவனாம் ஒருவா.
ஒருவனாம் இருவா. முன்னம் மாலறியா ஒருவனாம் இருவா. பிரம்மதேவன் மட்டும் அல்ல, அங்கனே பெரிய நீ அவன் மட்டும் அல்ல, முன்னம் மால் அறியா. முன்னம்மால் அறியா. ஒவ்வொரு பாடலிலும் ஞானசம்பந்த பெருமான் சொல்லிக்கொண்டே வருகிறாரே, பிரம்மதேவனும் திருமாலும் பார்க்க இயலாமல் நின்று கொண்டே இருந்தார்கள் என்று ஒவ்வொரு பதிகத்திலும் பதிவு பண்ணுகிறாரே. எப்படி ராவணனை பதிவு பண்ணுகிறதோ அதே போல ஒவ்வொரு பதிகத்திலும் 9ஆம் பாடலில் பதிவு பண்ணி கொண்டு அப்படித்தான் இங்கே சொல்லுகிறார் கருவூர்த்தேவர், முன்னம்மால் அறியா ஒருவனாம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க இருவா, சிவசக்தியா இருக்கிறாயே. ஒருவனாம் இருவா முக்கணா நாற்பெருந்தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தார். கண்ணலே தேனே அமுதமே. எப்பொழுது என்னிடத்திலே அழுக்கு போய்விட்டதோ, எப்பொழுது என்னிடத்திலே ஆணவம் போய்விட்டதோ, எப்பொழுது என்னிடத்திலே இந்த புறத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களாலே உன்னை தேட முடியாது என்கின்ற ஞானம் பிறந்து விட்டதோ, அப்பொழுது நீதான் கண்ணல், நீதான் அமுதம், நீதான் தேன். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. கண்ணலே அமுதமே தேன், கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சர். எவ்வளவு எவ்வளவு நாம உணர்ந்து நாம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப புடிசு, ரொம்ப சின்னம். அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம்மால் அறியா ஒருவனாம் இருவா முக்கணா நாற்பெருந்தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. அவன்தான் அற்புத தெய்வம். அந்த அற்புத தெய்வத்தை வணங்கினால் இதெல்லாம் ஒன்றுமில்லை நாம் என்று சொல்லுகிற பொழுது இதையெல்லாமும் நமக்கு வழங்கி இதிலே எல்லாம் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்து விட்டு என்னிடத்திலே வரலாம் என்று எதெல்லாம் நாம் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறோமோ அத்தனையும் நமக்கு தரக்கூடிய கற்பகமாகவும் இருக்கிறான். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின். நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்ததுதான். அன்போடு, தூய இதயத்தோடு, தூய அன்போடு, எதிர்பார்ப்பில்லாத அன்போடு, அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு. உள்ளம் அள்ளூரும், அள்ளூறுதல். அள்ளூறுதல் என்று சொன்னால் அப்படியே வாயில இருந்து நம்மை அறியாமல் அந்த எச்சில் ஒழுகுதல். மாணிக்கவாசகர் சொல்லுவார், அள்ளூரி தித்திக்க பேசுவாய். அள்ளூறுதல் என்று சொன்னால் ஒரு குழந்தைக்கு இனிப்பை பார்த்தால் எப்படி தன்னை அறியாமல் நாக்கிலே இருந்து நீர் சொட்டுவிட்டோ அது மாதிரி எம்பெருமானை பற்றி சொன்னால் அள்ளூறுதல் என்று சொன்னால் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். அப்படி சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு சுவாமி என்ன தராராம்? என் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாங் கங்கை கொண்ட சோழேச்சரம். எதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே நிலையில்லை என்று நினைக்கிறோமோ, எது நிலை என்று நினைக்கிறோமோ, நிலையானவனை பற்றிவிட்டால் மற்றவையெல்லாம் பின்னால் தானாக நம்மிடத்திலே வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய அற்புதம்தான் 9ஆம் திருமுறையிலே கருவூர்த்தேவர் நமக்கு படம் பிடித்து காட்டுவது. இதில் இருக்க 10 பாடலுக்கும் நாம் பேசிக்கொண்டே போகலாம். அத்தனை புதையல் அதுக்குள்ளே இருக்கிறது. இதையெல்லாம் அள்ளி யாரு சொற்பதத்துள் வைத்து அள்ளூறுகின்றார்களோ அதை உணர்ந்தார். அந்த அள்ளூரும் என்கின்ற வார்த்தையை உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுதே அப்படி ஒரு பேரன்போடு யார் சொற்பதத்துள் வைத்து அள்ளூறுகின்றார்களோ
அந்த தொண்டருக்கு எண் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாங் கண்டீர் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. இந்த முழுதுமாக தரக்கூடிய எம்பெருமானாக கங்கை கொண்ட சோழேச்சரத்தான் இருக்கின்றான் என்று நமக்கு அறிவிக்குமா போலே, அவன் பெரியவன், அவன்தான் இந்த பிரபஞ்ச தலைவன், அவன்தான் இந்த உலகத்தை எல்லாம் ஆட்கொள்ளும் வள்ளலாக இருக்கிறான். அவன் பெரியவன் என்கின்ற ஞானமும் நாம் சிறியவன் என்கின்ற ஞானமும் நமக்கு வந்துவிடுமானால் அவனுடைய பெருமை நமக்கு எந்நாளும் புரியும். அந்த அங்கனே பெரியவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபரம்பொருள் நம்மையும் ஒரு ஆளாக்கி, நம்மையும் ஒரு பொருட்டாக்கி, நம்மையும் இந்த உலகத்திலே அவனுடைய கோடிக்கணக்கான அடியார்களுக்குள்ளே ஒரு அடியாரவனாக மாற்றிவிட்டால், கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டிவிட்டால், அதைவிட மிகப்பெரிய பேரு நமக்கு இந்த பிரபஞ்சத்திலே வேறொன்றும் இல்லை. அந்த சிவபரம்பொருளை சதா சர்வ காலமும் நாம் சிந்திப்போம், தியானிப்போம், வாழ்த்துவோம், வழுத்துவோம், பாடுவோம், பேசுவோம், பரவுவோம், கண்ணீர் பெருக்குவோம், காதலாகி கசிந்து நிற்போம். அத்தகைய பேச்சினை நமக்கு எம்பெருமான் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த 9ஆம் திருமுறையிலே கருவூர்த்தேவருடைய ஒரு பாடலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சினை வழங்கிய அற்புதமான இந்த தளத்திற்கு பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை சிந்திக்கக்கூடிய அருமையான அடியார் பெருமக்களுக்கு அத்தனை பேருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் அன்பையும் நன்றியையும் பதிவு செய்து, எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் எல்லா வளங்களும் வாரி வழங்க இந்த நல்ல நாளிலே பிரார்த்திப்போம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.